நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. நான் ஒரு ப்ரேயருக்கு போகும்போதுல ஒரு ஓப்பன் ப்ரேயருக்கு போயிருந்தேன். அப்போது லாஸ்ட்டாக ஒரு ப்ரேயர் வந்து பிரதர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அப்போது ஒரு ஆவி, கெட்ட ஆவி வந்து எனக்குள்ளேருந்து வெளியே போச்சு. எப்படின்னா, நான் அந்த ப்ரேயருக்கு ஆளுக்குள்ளேருந்து ஒரு ஆவி மட்டும், நீ வெளியே போ வெளியே போன்னு ஒரு ஆவியை நீ வெளியே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு இந்த இது நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் தெரிஞ்சு இந்த சாமியார்னால கெட்ட ஆவியெல்லாம் என்கிட்ட வெளியே போயிட்டு, அது வரைக்குமே நான் என்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் உண்டு. கெட்ட வார்த்தைலாம் அதிகமாக போடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டாலே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சண்டை எப்போவுமே நடக்கும். ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டாலே கெட்ட வார்த்தை, நிறைய கெட்ட வார்த்தை போடுவேன். வாயில் வரது போல கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் மகிமையில் இன்றைக்கி ஒரு வருஷத்துல என் கெட்ட வார்த்தை என்ன இருந்தாலும் ஆண்டவர் என் வாயிலேருந்து எடுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் நிறைய எப்படி சொல்ல, இந்த அசிங்கமான படத்துக்கு, இச்சைய காரியத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகியிருந்தேன். அப்போ அதுலேருந்து எப்படி வரேன் எனக்கு என்னால் முடியலை. அப்போ ஆவியானவர் தான் எனக்கு ஒரு வந்து உணர்த்தினார். அதுலேருந்து எனக்கு இப்போது அந்த இச்சையான எண்ணங்கள் எனக்கு வந்ததே கிடையாது. நான் அந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததும் கிடையாது. ஆண்டவர் இப்போ எனக்கு உணர்த்துவார். அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார். இது எப்படின்னா, சிலத்துக்கு யாராட்டும் நீ பேசுனாங்க அப்படின்னா ஆவியானவர் சொல்லுவார், நீ வாய் மூடிட்டு கம்முன்னு இரு அப்படின்றவார். நான் என்னை கெட்டதப்பட்டு கிழிச்சாங்கன்னா நான் பாட்டில் ஊமையாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அவங்க பாட்டில் கிழிச்சிக்கிட்டு இருப்பேன். ஒரு 2 மணி நேரம் கிழிப்பாங்க. 2 மணி நேரம் கழிச்சு அவங்களே என்கிட்ட வந்து சிரித்து கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் நான் ஊமையாக தான் இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வாக்குத்தத்தம் அப்படி தான் இருக்குது. நம்ம எல்லாத்துட்டையும் கொஞ்சம் அன்பாகவும் இருக்கணும். அதிகாரம் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட அமைதியாக போயிட்டோம்னா நம்ம இந்த வாழ்க்கை வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி